மேடே மேடே, நோ பவர் நோ த்ரஸ்ட் கோயிங் டவுன் என விபத்திற்கு முன்பாக விமானி கூறியதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைகிறார். வணக்கம் ஜீவபாரதி. நாட்டையே உலுக்கிய இந்த அகமதாபாத் விமான நிலைய விபத்து தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன. கீழே விழப்போகிறோம் என விமான கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் தெரிவித்துள்ளார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற இந்த விமானமானது கிளம்பிய சிறிய ஒரு நிமிடத்துக்கிடையே அந்த விபத்தில் சந்தித்திருந்தது. குறிப்பிட்டு அதனுடைய அந்த காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய பல்வேறு நபர்களுடைய கதைகள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியா செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்டு இந்த விமானத்தினுடைய இந்த பிளாக் பாக்ஸ் ஆனது இந்த விபத்து ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட பகுதியில், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய மொட்டை மாடி பகுதியில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த விமானத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு இறுதியாக விமானி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த செய்தியானது தற்போது கிடைத்திருக்கிறதாக அந்த செய்தியானது குறிப்பிடப்படுகிறது. ஒரு பக்கம் மேடே என்பது என்னன்று தொடர்பாக கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக பலரும் பல்வேறு விஷயங்களை எழுதிட்டு வரக்கூடிய நிலையில இதற்கு அடுத்ததாக விமானி குறிப்பிட்டதாக மேடே என்ற அந்த 2 வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு விமானம் பறப்பதற்கான அந்த ஒரு சக்தியை இழக்கக்கூடியதாகவும் இந்த த்ரஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் இந்த விமானத்தில் இல்லை என்று தன்னுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி இறுதியாக அந்த தகவலை தெரிவித்திருப்பதாக தற்போது இந்த செய்தியானது கிடைத்திருக்கிறது. அதே போல இந்த பிளாக் பாக்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஏன்னா 2 விதமான அந்த விஷயங்கள் அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பக்கம் அந்த வாய்ஸ் கால், அதே போல இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான சிக்கலின் காரணமாக விமானம் இத்தகைய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது என்பது தொடர்பான விரிவான தகவல்கள் அதில் பதிவாயிருக்கும். அந்த 2 விஷயங்களும் தற்போது ஆராயப்பட தொடங்கி இருக்கிறது. அதே போல அது என்ன மாதிரியான விஷயங்கள் பதிவாயிருக்கிறது என்பது தொடர்பான அடுத்தடுத்த கட்ட விஷயங்களை அரசு சார்பிலோ அல்லது ஏர் இந்தியா சார்பிலோ வெளியிடப்படும். இன்றைய தினம் இந்திய நாட்டினுடைய அந்த ஏவியேஷன் மினிஸ்ட்ரியின் சார்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதில் இன்னும் அடுத்த கட்ட தகவல்களை அதிகாரிகளோ இல்ல அமைச்சர்கள் தரப்புல வெளியிடப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ராம்குமார். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.